மொச்சக்காய் சிக்கன் குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுமே பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, கல்பாசி, ஒரு பே லீஃப், 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதுமே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போன பின்னாடி 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரம் வெந்துடும். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து வச்சுருக்க மொச்சக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து 3யும் மிக்ஸ் பண்ணி இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு விட்டோம் அப்படின்னா சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி இறங்கி வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே இறங்கியிருக்கும். இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டிங்க அப்படின்னா நல்லா கொதி வரும். இந்த ஸ்டேஜில் தான் வந்து நான் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 4 துண்டு தேங்காய், அது கூட சோம்பு சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருந்தா அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 விசில் பிடிக்க எடுத்தோம் அப்படின்னா சிக்கன் நல்லா பஞ்சு மாதிரி ரெடியாக இருக்கும். அப்புறம் குழம்பு ரெடியான பிறகு கடைசியில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இருக்கிறீங்கன்னா சூப்பராக குழம்பு